அது சரியா அமெரிக்காவுடைய நியூ மெக்சிகோ மாகாணத்தில் எல் ரான்ச்சோ அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் ஓர்டிஸ் குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் லாய்ட் ஓர்டிஸ் அப்படின்றவருக்கு 55 வயதாகுது. இவருடைய மனைவியான டிக்ஸி அப்படின்றவங்களுக்கு 53 வயதாகுது. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். முதலாவதா செரி அப்படின்ற ஒரு மகள், இரண்டாவதா ஏஞ்சலா அப்படின்ற ஒரு மகள், மூன்றாவதா தான் ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு மகன். இதில் லாய்ட் அப்படின்றவர் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு டைல்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. கால நேரத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போனாருன்னா இரவு நேரத்தில் லேட்டாக தான் தன்னுடைய வீட்டுக்கு வருவார். மறுபக்கம் அவருடைய மனைவியான டிக்ஸி அப்படின்றவங்க ஒரு நர்சிங் ஹோம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா தான் இந்த குடும்பத்தார்கள் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராங்க. 1989 வாக்கில் இவங்களுக்கு பிறந்த செர்ரி மற்றும் ஏஞ்சலா அப்படின்ற அந்த 2 மகள்கள் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற சமயத்தில் தான் 7 மாத கை குழந்தையா ஸ்டீஃபன் அப்படின்ற அந்த பையனை இந்த தம்பதியினர் தத்து எடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த ஸ்டீஃபனையும் தங்களுடைய பிள்ளை மாதிரி தான் ரொம்பவே பாசம்லாம் காட்டி வளர்த்துருந்துருக்காங்க. ஆனால் நாட்கள் நகர இந்த ஸ்டீஃபனுக்கு பெருமூளைவாதம் இருந்திருக்கு. இதனால் வலது பக்கத்தில் இருக்கிற எல்லா உடற்பாகங்களுமே செயலிழந்து போய் அவனால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கு. ஆனாலுமே அதை எல்லாத்தையுமே சகிச்சு கொண்டு தான் இந்த அப்பா அம்மா அந்த பையனுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க. இப்படி இவங்களுடைய உண்மையான அந்த கேரிங்னால ஸ்டீஃபனுடைய உடம்புல நிறைய முன்னேற்றங்கள்லாம் காணப்பட்டுச்சு. இதற்கு நடுவில் அவங்களுடைய 2 மகள்களுக்கும் திருமணம் ஆயிருந்திருக்கு. இதில் குறிப்பாக செர்ரி அப்படின்ற அந்த மூத்த மகள் தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் ஒரு வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் பெயர் ஜெசி. அவருமே அப்பப்போ தன்னுடைய மாமனார் மாமியாரை பார்த்து கொள்ளவும் செஞ்சிருந்திருக்காரு. இப்படி வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் சரியா ஜூன் 18, 2011 வாக்கில் லாய்ட்டோடைய மூத்த மகளான செர்ரி தன்னுடைய கணவரான ஜெஸியை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற கெசினோவுக்கு போயிருந்திருக்காங்க. அன்றைய நாள் இரவு முழுக்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க. சினிமா தேட்டருக்கெல்லாம் போயிட்டு மிட் நைட்டில் லேட்டாக வந்து தான் வீட்டுக்கு தூங்கி இருந்திருக்காங்க. இதனால் அவங்க டயர்டாக தூங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு அதிகாலை 4 மணி வாக்கில் ஏதோ ஒரு வினோதமான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குது. தூக்கத்தில் இருந்து முழிச்சு பார்த்த ஜெஸிக்கு வெளியில் நாய் குறைக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. இதனால் பதறி அடித்த போய் வெளில வந்து பார்க்கும்போது அங்கே 2 இளைஞர்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜெஸியை பார்த்ததுமே ஹரியப் லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. உடனே அந்த இருட்டில் அந்த காரை இந்த ஜெஸி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனால் இவரால் சேஸ் பண்ணி பிடிக்க முடியாததுனால யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடியே தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அதன் பிறகு சரி இளைஞர்கள் யாராவது சரக்கு போட்டுட்டு அப்படி இல்லைன்னா போதையில் இந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம், அதனால நாய்கள் குறைச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சி அவர் எந்தவித சட்டையுமே பண்ணாமல் வீட்டில் போய் அப்படியே தூங்கி இருந்திருக்காரு. மறுநாள் காலையில் எழுந்ததுமே இந்த செர்ரி தன்னுடைய அப்பாவுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பிடித்த ஒரு மெக்சிகன் ஃபுட்டை பண்ணி கொண்டு தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது அப்பா கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இந்த செர்ரிக்கு வரல. சரி அதனால் நம்ம சாப்பாடை எடுத்துக்கிட்டு அப்பாவையே டைரெக்டாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருந்த அந்த செர்ரி உடனடியாக கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டோடைய மெயின் டோர் எல்லாமே திறந்தபடி இருக்குது. சரின்னு உள்ள நுழைந்து பார்க்குறாங்க. அப்போது தான் அந்த வீட்டோடைய ஹாலில் அவங்களுடைய அம்மா ரத்தம் காய்ந்த நிலையில தலையில கொடூரமான ஒரு காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து பதறிப்போன அந்த கணவன் மனைவி 2 பேருமே தொடர்ந்து மற்ற நபர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தபோது அந்த வீட்டோடைய சமையலறை கிட்ட அந்த ஸ்டீஃபன் அப்படின்ற 21 வயது இருந்த பையன் அவனுமே ரத்த காயத்தோட இறந்து கிடக்குறான். அங்கிருந்து கொஞ்ச தூரத்திலேயே கொல்லப்புறத்தில் இந்த செர்ரியோடைய அப்பாவும் அதே மாதிரி கொடூரமான ரத்த காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. இதனால பதட்டமான இந்த செர்ரி அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போதான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வீட்டோடைய அட்ரஸையுமே கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த வீட்டில் இறந்து கிடக்கிறவங்களுடைய பொசிஷன்லாம் பார்க்குறாங்க. மேற்கொண்டு கொலைகாரன் எந்த ஒரு தடயத்தையுமே அந்த இடத்துல விட்டுட்டு போகல. ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் டாக் ஸ்குவாடும் அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சோதனைகள் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமோ எந்த ஒரு ஃபுட் பிரிண்டோ அப்படி இல்லைனா எந்த ஒரு டிஎன்ஏவோ அந்த இடத்துல இருந்து கிடைக்கவே இல்லை. பர்ஃபெக்டாக கொலைகாரன் இது எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது அன்றைய நாள் ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. இப்படி எந்த ஒரு தடையுமே இல்லாத இந்த வழக்கை போலீஸ் அதிகாரிகளால் சால்வ் பண்ண முடிஞ்சதா இல்லையா? அன்னைக்கு ஓர்டிஸ் ஃபேமிலிக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த 3 பேருமே இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இறந்து கிடப்பதற்கான காரணம் என்ன? அதுவும் ரத்தம்லாம் காய்ந்த நிலையில இறந்து கிடப்பதற்கான காரணம் என்ன? அப்போ இந்த குடும்பத்தார்கள் எத்தனை மணிக்கு கொலை செய்யப்பட்டாங்க? 2011 அமெரிக்கா முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் and welcome to Babu Shankar Files.
ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் ஒருவேளை இது கொள்ளைக்காக நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த வீட்டுடைய ஜன்னல் கண்ணாடியோ லாக்கரோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உடைக்கப்படலை. அதே சமயம் ஸ்டீஃபனுடைய உடம்புக்கு பக்கத்தில் அவருடைய அப்பாவுடைய பர்ஸும் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அந்த பர்ஸில் நிறைய பணம்லாம் இருக்கு. ஆனால் எதையுமே கொள்ளைக்காரர்கள் திருடிட்டு போகல. அப்படி கொள்ளையடிக்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லைன்னா இவர்களை யாரு தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீட்டில் இருந்து எடுத்ததுக்கு பிறகு 3 பேருடைய சடலத்தையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ரத்த காயத்தோட இருந்த அந்த சடலத்தை சோதனை பண்ணி பார்த்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 பேருமே ஒரே வெப்பனால தான் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கூர்மையான கோடாரியால வெட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இதுல ஸ்டீஃபனுடைய உடம்புல இருந்த காயத்தை பார்க்கும்போது ஸ்டீஃபன் அந்த கில்லர் கிட்ட ஒரு போராட்டம் நடத்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த அளவுக்கு இப்படி கொடூரமான முறையில் இந்த குடும்பத்தை கொலை பண்ணுவதற்காக யாருக்காவது ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா, அப்படி இல்லைன்னா இவர்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்ற கோணத்திலையுமே அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிற அந்த லாயட்டோடைய 2 மகள்கள் கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா ரொம்பவே கைண்ட், அவங்க யாருக்கிட்டையுமே எந்த ஒரு சண்டைக்குமே போக மாட்டாங்க, அவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நாங்களுமே சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு வீட்லேயே தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு இடத்துல இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் முரண்பட ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை பத்தி முதல்ல போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தது லாயட்டோடைய மூத்த மகளான செரி தான். இந்த செரி கிட்ட ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது நாங்க 4 மணி வாக்கில் வீட்டை விட்டு வெளியில வந்தோம், அந்த சமயத்துல யாரோ அங்கிருந்து ஓடினாங்க, இருட்டில் அவங்களுடைய முகம் எங்களுக்கு சரிவர அடையாளம் தெரியல அப்படின்னு ஆரம்பத்தில் ஜெசி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. அப்படி அவர் சொல்லும் போது நான் மட்டும்தான் துரத்திட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனா இந்த ஜெசியோடைய மனைவியான செரி கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்களுமே சேர்ந்து ஓடுனதா சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் முரண்பாடா இருக்கிறதுனால ஒருவேளை இவங்க இந்த கொலையை பண்ணிட்டு ஏதாவது டிராமா ஆடுறாங்களோ அப்படின்ற கோணத்திலையும் போலீஸ் அதிகாரிகள் இவங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்கவே இல்லை. இறந்து போனவருடைய வீட்டை சோதனை பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டோடைய கொல்லைப்புறத்தில் சில கஞ்சா செடிகள்லாம் வளர்க்கப்பட்டு இருந்திருக்கு. இதை பற்றி அந்த 2 பெண்கள் கிட்டையுமே கேட்கும்போது எங்கள் தம்பிக்கு உடல்நிலை சரியில்லாததுனாலயா மூளையில் சில அறுவை சிகிச்சைகள்லாம் நடக்கிறதுனால அவனுக்கு வலியை தாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய பர்மிஷனோட தான் இதை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு உண்டான லைசன்ஸ் கூட எங்கள் அப்பா கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே பர்ஃபெக்டாக உண்மையாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை கொள்ளைக்காரர்கள் இந்த செடியை பிடிங்கிட்டு போவதற்காக யாராவது இப்படி வந்து பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் கூட போலீஸ் அதிகாரிகளுக்கு எழுது. பட் என்னதான் இப்படி பல ஆங்கிள் யோசிச்சுக்கிட்டே வந்தாலும் கூட எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போவாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்ததில் அவங்களுடைய 2வது மகளான ஏஞ்சலா ஒருத்தருடைய பேரை சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு 16 வயது தான் ஆகுது. அவனுடைய பேர் நிக்கோலஸ். இந்த நிக்கோலஸ் அப்படின்றவன் செரியோடைய மகனுடைய ஃப்ரெண்ட், அதாவது அவங்க 2 பேருமே கிளாஸ்மேட். இதனால் இந்த செரியோடைய மகனை பார்ப்பதற்காக இந்த நிக்கோலஸ் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவான். அப்படி ஒரு நாள் அவனுடைய அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டதுக்கு பிறகு இந்த செரியும் செசியும் அவனை வீட்டில் தான் தங்க வச்சிருந்தாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்களே காசை திருடிட்டான், அதனால அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இறந்து போன லாயட்டோடைய 2வது மகளான ஏஞ்சலா சொல்லி இருந்திருக்காங்க. உடனடியா போலீஸ் ஆபீசரும் நிக்கோலஸை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் என்னுடைய அப்பாவுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இரவு முழுக்க முழிச்சுதான் இருந்தேன். அதே சமயம் நான் என்னுடைய வீட்டில தான் இருந்தேன். இந்த சம்பவம் நடந்த நாளுன்னு சொல்லப்படுற அன்னைக்கு நான் எங்கேயுமே போகல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றான். அவன் சொன்னதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்ததுலையும் அது சரியாக தான் இருந்ததுனால அவனை இந்த வழக்கில் இருந்து போலீஸ் ஆஃபீஸர் விடுவிக்கவும் செய்கிறாங்க. தொடர்ந்து இப்படி நிறைய பேரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை பண்ணாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை போலீஸ் அதிகாரிகளால் கண்டே பிடிக்க முடியல. தொடர்ந்து பொதுமக்கள் கிட்டலாம் உதவி கேட்குறாங்க. இந்த குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை யாராவது எங்கேயாவது ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் அறிக்கையெல்லாம் விட்டுருந்துருக்காங்க. பட் என்னதான் அறிக்கைகள் விட்டாலும் கூட 1 வருடம் கிட்ட எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கல. இந்த சமயத்தில் தான் 2012 ஆஷ்லி அப்படின்ற ஒரு பெண்ணை வேற ஒரு திருட்டு வழக்குக்காக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வழக்கை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆஷ்லி கொடுத்துருந்துருக்கா. அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஓர்டிஸ் ஃபேமிலியோடைய கொலைகாரனை தேடிட்டு
தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கொலைக்காரன் யாரு என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அவன் எதனால இப்போ வரைக்கும் சிக்காம இருக்கானா, இந்த கொலைகள் அவன் பண்ணும்போது அவன் கிளவுஸ் எல்லாம் போட்டிருந்தான், அதனால தான் உங்களுடைய கண்ணில் இப்போ வரைக்குமே சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அவளை கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைல யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் இந்த பெண் குற்றம் சாட்டுற அந்த பையனை ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ஆஷ்லி அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நானும் என்னுடைய கசினான ஜோஸும் ஒரு இடத்துல உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் எங்களுடைய காமன் ஃப்ரெண்டான நிக்கோலஸ் அப்படின்றவன் அந்த இடத்துக்கு வந்தான். அந்த சமயத்தில் அவனுக்கு வெறும் 16 வயது தான். எங்க கூட சேர்ந்து அவனுமே கஞ்சா அடிச்சான். அப்போ நம்ம ஏதாவது ஒரு கொள்ளை அடிச்சா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், அந்த பணத்தின் மூலியமா இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். சரியா, அதெல்லாம் ஓகே, யாருக்கிட்ட கொள்ளையடிக்கிறது எங்க கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கேட்டபோது தான் இந்த நிக்கோலஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அந்த 2 பேர்கிட்டயுமே சொன்னதாகவும் இந்த ஆஷ்லி சொல்றா. அது என்னன்னா, இவன் அவனுடைய அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்த சமயத்துல டைரக்டா செரியோடைய அப்பா அம்மா தான் இவனை அரவணைச்சு வீட்டில் தங்க வச்சிருந்திருக்காங்க. இந்த சமயத்துல இந்த ஓர்டிஎஸ் ஃபேமிலியில இருக்கிற அந்த லாயட் மற்றும் டிக்ஸிக்கு நிறைய உதவிகள்லாம் இவன் பண்ணியிருந்திருக்கான். இதனால அவங்களுடைய வீட்டுக்குமே இவன் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கான். அந்த சமயத்தில் இந்த லாயட் அப்படின்றவர் ஒரு சீக்கிரட்டான லாக்கர் வச்சிருக்காரு. அதில் 25,000 அமெரிக்கன் டாலருக்கு மேலே வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிய வருது. இந்த லாக்கர் எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. அந்த லாக்கரை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியும். இதனால அந்த வீட்டுக்கு போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிக்கோலஸோடைய பிளானாகவும் இருந்திருக்கு. அதை தான் அந்த ஆஷ்லி கிட்டையும் சொல்லி இருந்திருக்கான். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டீஃபனுக்கு பெருமூளைவாதம் இருக்கிறதுனால அவனுக்கு உண்டான வலிகளை குறைப்பதற்காக அவங்களுடைய வீட்டிலேயே லைசன்ஸோட கஞ்சா செடிகளை வளர்க்குறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம அங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம், அது எல்லாத்தையுமே நம்ம சரிசமமாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு கிரே கலர் காரை எடுத்துக்கொண்டு சம்பவம் நடக்க போகிற நாளான ஜூன் 18ஆம் தேதி இரவு நேரத்தில் அந்த வீட்டோடைய வாசல் முன்னாடி போய் நின்றுருக்காங்க. அந்த சமயத்தில் நிக்கோலஸ் ஏற்கனவே ஏதோ பண்ண போகிறதா திட்டம் தீட்டி இருந்ததுனால அவன் ஒரு பேக்ல தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்கான். ஆஷ்லி அந்த ஜோஸையும் நிக்கோலஸையும் ஒரு வீட்டில் டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்கா. அதன் பிறகு இவர்கள் 2 பேருமே வீட்டுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜோஸுக்கு பயமா இருந்ததுனால, நான் வீட்டுக்குள்ள வரல, நீ மட்டும் வீட்டுக்கு போயிட்டு திருடிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் இந்த நிக்கோலஸ் 3 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான். அதன் பிறகு 3:45க்கு தான் அந்த வீட்டை விட்டு வெளியில வரான். அந்த சமயத்தில் அவனுடைய உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, கையில கிளவுஸ் போட்டிருந்திருக்கா. இதனால பதறி போன ஜோஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது, ஒன்னும் ஆகல, நம்ம உடனடியாக இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அந்த சமயத்தில் வேற ஒரு தெருவில் காத்துக்கிட்டு இருந்த ஆஷ்லியை உடனடியாக அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்திருக்கானுங்க. ஆஷ்லியும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல காரில் வந்திருக்கா. அப்போ நாய் அந்த இடத்துல குறைக்க ஆரம்பிச்சதுமே பக்கத்து வீட்டில் தூங்கிட்டு இருந்த லாயட்டோடைய மருமகனான ஜெசிக்கு நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது. இதனால வெளியில அவர் ஓடி வரும்போது இருட்டில் அந்த இடத்துல 2 பேர் நிக்கிறத பார்த்துருந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது ஆஷ்லி அந்த கார்ல இவங்களை பிக்கப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியிருந்திருக்காங்க. சரி, யாராவது போதை இளைஞர்கள் தான் இந்த இடத்துல நின்று பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அந்த ஜெசி அப்படின்ற மருமகனுமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு மறுநாள் பார்க்கும்போது தான் லாயட், டிக்ஸி மற்றும் ஸ்டீஃபன் அப்படின்ற இந்த 3 பேருமே கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறத இவர்கள் கவனிச்சு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த ஆஷ்லி என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, என்னாச்சு உன் உடம்பு முழுக்க இவ்வளோ ரத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்கா. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, நான் லாக்கர்ல போயிட்டு பணம்லாம் எடுத்துட்டா, அந்த சமயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்கிட்ட இருக்கிற கோடாலியை எடுத்து 3 பேருமே பயங்கரமாக வெட்டிட்டேன், மேற்கொண்டு கஞ்சா செடியையும் என்னால் எடுக்க முடியல, வெறும் பணத்தை மட்டும்தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருந்தாலுமே அந்த பணத்தை 3 பேருமே சரிபாதியாக பங்கு போட்டுக்கொண்டு அவனை தன்னுடைய வீட்டிலேயே இந்த ஆஷ்லி குளிக்க வச்சிருந்திருக்கா. அவனுடைய உடைகள் எல்லாத்தையுமே எடுத்து வேற ஒரு இடத்துல தூக்கி போட்டிருந்திருக்கா. அவனுடைய கோடாலியையும் வேற ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவரவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த நிக்கோலஸ் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் ஒரு 3 பேரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு போதையில் சொல்லியிருந்திருக்கான். இதை பற்றி அவனுடைய நண்பர் சரி பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது மறுநாள் அந்த ஓர்டிஎஸ் ஃபேமிலியில் இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அந்த பையனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஆனால் அதை பற்றி எதையுமே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லாமல் பின்னாட்களில் தான் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஆஷ்லி மூலமா போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததுமே 4 வருடத்திற்கு பிறகு சரியா 2014 இந்த நிக்கோலஸை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்றாங்க.
இந்த ஜோஸ் மற்றும் நிக்கோலஸை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது இந்த ஆஷ்லி என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் இவனுங்க 2 பேருமே சொல்லியிருந்திருக்காங்க. அந்த குற்றத்தை பண்ண எல்லா உண்மைகளுமே ஒத்துக்கொள்ளவும் செய்கிறானுங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இந்த ஜோஸ் என்ன சொல்லியிருந்திருக்கான்னா, ஆஷ்லி தான் இவங்களை கொலை பண்ண சொன்னது, ஆஷ்லி தான் இதை எல்லாமே பண்ண சொன்னது, எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது, நான் வெளியில தான் நின்று வேடிக்கை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இவனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ முரண்படுறதுனால ஆஷ்லியை தங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது இந்த மொத்த சம்பவத்துக்குமே மாஸ்டர் மைண்டாக இருந்தது இந்த ஆஷ்லி தான். அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்களை கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து பணத்தை திருடிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டது எல்லாமே இந்த நிக்கோலஸும் ஆஷ்லியும் தான். இதனால நீதிமன்றம் இந்த ஆஷ்லிக்கு 20 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் இந்த நிக்கோலஸுக்கு 40 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. ஜோஸுக்கும் சில ஆண்டுகள் சிறை தண்டனைலாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த நிக்கோலஸ் 40 வயது இருக்கிற சமயத்துல தான் அவனுக்கான பெயிலே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அந்த தீர்ப்பில் எழுதப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த 3 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுடைய போதை பழக்கமும் அவனுடைய பணத்தாசையும் அவனை என்னென்னலாம் பண்ண வைக்குது, முக்கியமாக இந்த மாதிரியான டீனேஜ் பருவத்தில் இருக்கும்போது அவர்கள் எடுக்கிற தவறான முடிவு எப்பேற்பட்ட பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படிங்கிறத இந்த நிக்கோலஸோடைய கதை மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த நிக்கோலஸ் மாதிரியான பல பசங்க நம்முடைய நாட்டிலையுமே நம்முடைய ஏரியாவிலுமே சுத்திக்கிட்டு தான் தெரியுறானுங்க. அவனுங்களுமே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த ஓர்டிஎஸ் ஃபேமிலியில் நடந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த நிக்கோலஸுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.